அந்த குழந்தைகள் தன்னிடத்துல எத்தீமாக இருக்கு. அந்த எத்தீமுக்களுக்காக வேண்டியும் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் இவங்க தான் செலவழிக்கிறாங்க. யாரு? ஜைனப் தான் செலவு செலவிக்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய மூத்த கணவர் வஃபாத் ஆயிட்டாரு. அதற்கு பின்னால்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் செய்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபக்கா எதிர்பார்க்க முடியல. அதனால நினைஞ்சாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நினைஞ்சாங்க இவங்களே செலவு செஞ்சு போட்டு தன்னுடைய ஹஜ்ரிலேயே மடியிலேயே இருக்கக்கூடிய அவர்களுடைய எத்தீமான குழந்தைகளுக்கு அவங்களே என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய எத்தீம்களுக்கு நான் என்ன செய்யறேன்? செலவு செய்யறேன்னு சொன்னாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸக்கர வலவ் மின் ஹுலியுக்குன்ன, உங்களுடைய ஆபரணங்களில் இருந்தாவது நீங்க சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்களே, நாம சதக்கா செய்யறது எப்படி என்பதற்காக வேண்டிதான் ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செஞ்சாங்க. அவர்களுடைய கணவனார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க கேளுங்க, என்னுடைய மனைவி அவருடைய பொருளாதாரத்தை வைத்து ஏதோ இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து எனக்காக வேண்டியும் செலவு செய்கிறாங்க, அவர்களுடைய எத்தீமான குழந்தைகளுக்கும் செலவு செய்யறாங்க. இது சதக்கால சேருமா? இப்படி செய்யறது சதக்கால சேர்ந்துடுமா அல்லது நான் தனியா தான் கொடுக்கணுமா என்று கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. யார்? கணவன்கிட்ட சொல்லி நீங்க கேட்டுவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் போய் கேட்க இயலாது. அவங்க கேட்கறது வெட்கப்பட்டு சொல்றாங்க, சலின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீனே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்களே போய் கேளுங்களே அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. அப்போதான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் என்ன செய்தேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டினுடைய வாயில் பக்கமாக நான் சென்றேன். அங்கே செல்லுகின்ற போது அங்கே இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி யார் என்று பார்க்கிற போது இம்ராத் அபி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அங்க நிற்கிறாங்க. அவங்க பேரும் ஸைனப் தான், என் பேரும் ஸைனப் தான். அங்கே இன்னொரு பெண்மணி நிற்கிறாங்க, அன்சாரி பெண்மணி. இன்னொரு பெண்மணியும் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி பேர் என்ன? அவங்க பேரும் ஸைனப் தான். அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல நின்று இருக்கிறாங்க. அப்ப நான் போய் சொன்ன உடனே நீங்க என்ன நிக்கிறீங்க, உங்க பேர் என்ன, எங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, என்னுடைய அதே மாதிரி விஷயம்தான், நமக்குள்ள சம்பவம் தான் அவங்களுக்கு. அவங்களும் அதே போல அவங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து தங்களுடைய கணவர் அபூ மஸ்ஊதுக்கு என்ன செய்யறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. அதேதான், அது ரெண்டு ஒரே கேட்டகரி தான், அப்படி வழங்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் என்ன செய்யறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இந்த மாதிரி நாங்க செய்யறது இருக்கிறோமே, எங்களுடைய கணவனுக்காக வேண்டியும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய யத்தீம்களுக்காக வேண்டியும் நாம் செய்யறது சதக்காவில் சேர்ந்துடுமா அல்லது தனியாகத்தான் செய்யணுமா என்கிறத கேட்டு தெரிந்துக்கணுங்கிறதுக்கான நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதே கதை தான் நான் சொன்னான். ரெண்டு பேரும் நிக்கிற போதுதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா செய்யறாங்க. அப்படி எங்க பக்கமாக நடந்து போறாங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டு சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுங்க, நீங்க போய் கேட்டுட்டு வாங்க, இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி நடப்பு விஷயம், இந்த மாதிரி விஷயம் நாங்க செய்யக்கூடிய இந்த செலவுகள் இருக்கிற இந்த செலவுகள் எல்லாம் சதக்கால சேருமா சேராதா அல்லது நாங்க தனியாக தர்மங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. நாங்க யாரு வந்திருக்கிற விஷயத்தை நீங்க சொல்லவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதீங்க, நாங்க யாரு வந்திருக்கிறோம், ஏன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் இல்லையா, யாரு வந்திருக்கிறான்னு நீங்க என்ன செய்யணும் அப்படி சொல்லவானா, சொல்லாமலேயே நீங்க பொதுவாக நீங்க கேட்டு கொமனா கேட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைச்சாங்க, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க. அப்ப கேட்கின்ற போது அவங்க கேட்டாங்க, யாரு கேட்டது, மன்சல், யாரு கேட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற போது யாரு கேட்டா யாரு கேட்கல, அப்ப யாரு கேட்டான்னு சொல்லும் பொழுது அதுக்கு நாம சொல்லாம இருக்க முடியாது, யாரு கேட்டாங்கிற விஷயத்தை சொல்லணும். அப்ப அவங்க சொன்னாங்க ஸைனப் என்கிற பெண்மணி கேட்டாங்க. ஸைனப்னு சொன்னா ஐயு ஸயானிப், ஸைனபுகள்ல எத்தனையோ ஸைனபுகள் இருக்கிறாங்களே, எந்த ஸைனபு அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஸைனபு, பல ஸைனபுகள் இருக்குது, எந்த ஸைனபு கேட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இம்ராத்து அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் கேட்டாங்க. அவங்க கேட்க சொன்னாங்க. இன்னொரு பெண்ணும் இருக்கிறாங்க, அவங்க பேரும் ஸைனப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லஹா அஜ்ரான், அஜ்ருல் கராபா வ அஜ்ரு ஸதகா. அவங்களுக்கு 2 வகையான கூலி இருக்குதுன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வகையான செய்து கூலி இருக்குது. ஒரு கூலி என்ன, கராபத் என்று சொல்லக்கூடிய இனபந்தை சேர்ந்து நடந்து அதற்காக வேண்டி வழங்கிய செலவு செய்தது இருக்குது, அதற்கு ஒரு கூலி. இரண்டாவதாக இதுவே சதக்காவாக இருப்பதனால் அதற்கு ஒரு கூலி இருக்கிறது. அப்ப அதனால மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வசதி உடைத்தவங்களாக இருப்பாங்க. கணவன்மார்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வசதியில கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஒரு காலத்தில் சம்பாதித்திருப்பார், ஒரு காலத்தில் தொழில் செய்திருப்பார், அதன் மூலமாக அவருக்கு அதிகமான வருமானங்கள் இருந்திருக்கும், நிறைய செய்தே இருப்பார். அப்படி செய்திருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் கொஞ்சம் குறைவாகி விட்டால் உங்களை கண்டு உங்களை வைத்து நான் எதை கண்டேன் என்று கூட சொல்லக்கூடிய பெண்களும் உண்டு. நிறைய கொடுத்திருப்பார். ஒரு கணவன் வந்து நினைஞ்சிருப்பாரு, அதிகமாக கொடுத்திருப்பார், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார். என்ன புடவை வேணும், என்ன சாரி வேணும், அதெல்லாம் எடுத்து கொடுத்திருப்பார். ஒரு நேரத்தில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து குறைவு ஏற்பட்டிருக்கும், இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு ஒரு பெண் வந்து அழகான ஒரு சாரி உடுத்திருப்பார், ஒரு புடவை உடுத்திருப்பார். அந்த புடவையை பார்த்து இந்த புடவை வந்து நினைச்சீங்க எனக்கு எடுத்தாங்க, இது அழகான புடவையா இருக்குது, நல்ல ஜிகனாலாம் போட்டிருக்குது, நல்ல பூக்கள் எல்லாம் போட்டிருக்குது, பார்க்க பளபளப்பா இருக்கு, அதை உடுத்தா நல்லாவே இருக்கும் போல தெரியுது, எனவே அந்த உடையை எனக்கு அந்த மாதிரி எனக்கு சாரியை வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னிடத்துல பொருளாதாரம் குறைவா இருக்குது, என்னுடைய சிப்ப வசதி இல்லையே சொன்ன உடனே உங்களை வச்சு நான் எதை கண்டேங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பெண்களும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் கணவன் எவ்வளவு கொடுத்தாலும் கூட அதை வந்து என்ன செய்ய வாங்கி திருப்தியாக வந்து செலவு செய்யக்கூடிய பெண்மணியும் உண்டு. அப்படியான பெண்மணிகள் எல்லாம் இருந்திருக்கிறார். இதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி மற்றும் சஹாபாக்களுடைய மனைவிகள் எல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும். வரலாறு நிறைய. அதனாலதான் கராபத்துடைய பதவி அஜிரும் கிடைக்குது, சதக்காவுடைய அஜிரு கூலியும் கிடைக்குது. இந்த 2 கூலியும் கிடைக்கிறது. எனவேதான் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்குமானால், கணவனிடத்தில் ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பொருளாதாரம் குறைவாக இருந்தால் அந்த கணவனுக்காக வேண்டி உதவி செய்வதும், கணவன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வேண்டி உதவி செய்வதும் இருக்கிறது. அந்த மாதிரி உதவி செய்வதனால் கராபாத்துகளை வந்து நெருங்கி நாம் கராபாத்துகளுக்கு உதவி செய்ததாகவும் அதே போன்று சதக்கா கொடுத்ததாகவும் ஆகிறது. அப்படியான ஒரு நிலைமை வந்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்வோமேயானால் அதிகமான சவாபுகள் கிடைக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்துல வந்து அதிகமான தர்மங்கள் செய்வது, அதிகமான முறையில குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, அதிகமான முறையில எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதுவது, அதிகமான முறையில தஸ்பீஹாத்துகளை ஓதுவது, இவைகளெல்லாம் செய்வதும் வணக்க வழிபாடுகளிலே தழைப்பது, இவைகளெல்லாம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில அதிகமான பலாபலன்களை நமக்கு ஏகும் என்பதையெல்லாம் நாம் விளங்கிக் கொண்டு புனித மிகுந்த ரமலான் மாதத்தில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை அப்படியான நல்ல வணக்க வழிபாடுகளையும் நாம் செலவு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே, புனிதமான ரமலான் மாதத்திலே அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இரவு வேளைகளிலே நாங்கள் தராவிய தொழுகைகளையும் மற்ற இதர தொழுகைகளையும் பூரணமாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. பகல் வேளைகளை நோம்பில் குறைவில்லாத அளவிற்கு நோம்பை நாம் பிடிப்பதற்குண்டான வகையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளத்தை தாக்குகின்ற, எங்களுடைய உடல்களை தாக்குகின்ற நோய்களை விட்டு பாதுகாப்பு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில்களிலே வளங்களை தந்தருள்வாயாக. கொடுக்கல் வளங்களிலே யா அல்லாஹ் செழிப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், விவசாயங்களிலே செழிப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாடுகளை, இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அந்த நாடுகளை எல்லாம் செழிப்பான நாடுகளாக ஆக்கிடுவாயாக.
யா அல்லாஹ் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் சம்பூர்ணமாக தந்தருள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.